வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம சிறுதானிய உணவு வகைகளான வரகு, தெனை, சாமை, குதிரைவாலி போன்ற அரிசியை வச்சு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 4:1 ரேஷியோ தான். 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து. முதல்ல 1 கப் குதிரைவாலி அரிசி, இதை மாகாணின்னு சொல்லுவோம் நாங்கள். அதால் 1 மாகாணி குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். அடுத்து 1 மாகாணி வரகு அரிசி. அதோட 1 கப் தெனை அரிசி. இந்த அரிசி எல்லாமே உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது. அதோட 1 கப் கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே நெல் வாங்கி வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். கருப்பு கவுனி அரிசியில் ஏற்கனவே நிறையா ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா தெரியும். அதோட எப்பயும் போல் 1 கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அதாவது 8 மணி நேரம் ஊறணும். 8 மணி நேரம் ஊறின பிறகு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதாவது அரிசி தனியாக, உளுந்து தனியாக, ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வைக்காதீங்க. எப்பயுமே அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக அரைங்க. ஒன்றா அரைச்சிங்கன்னா மாவு அவ்வளோ நல்லா இருக்காது. அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி செய்ய போகிறோம், ரொம்ப மழை அரைக்க வேணாம். அதே மாதிரி உளுந்தை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1-2 கருப்பு தோல் இருந்தால் பரவாயில்ல. இதோட கொஞ்சமாக வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதையும் இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க, நல்லா மாவு நல்லா பூத்து வரும். அரிசி உளுந்து ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். புளித்த பிறகு நம்ம இட்லி சுட்டி எடுத்துக்கலாம். நான் இதில் வரகு, தெனை, குதிரைவாலி, கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதோட கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் கூட சேர்த்து அரைச்சி நீங்கள் இட்லி சுடலாம். இட்லி சுடுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்ற ஆரம்பிங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நார்மல் ரைஸில் நீங்கள் ஒரு 4-5 இட்லி ரெகுலராக எடுத்துக்கிறீங்கன்னா, சிறுதானிய உணவு பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு 3 இட்லி சாப்பிட்டிங்கனாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால தான் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க பெரும்பாலும் சிறுதானிய உணவு எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிறுதானிய இட்லி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேசாக கருப்பு கலராக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதோட நீங்கள் காரசாரமான சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.